நீங்க தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போகலாம்னு பார்க்கும்போது உங்க வீட்டு கதவை உங்களால திறக்க முடியல. சரி அடிச்சு உடைச்சாவது வெளியே போகலாம்னு பார்த்தா உடைக்கவும் முடியல. ஒரு கட்டத்துல வீட்டுல இருக்க சாப்பாடெல்லாம் காலியாகுது. அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து பசியில சாக போறோம்னு நினைக்கும் போது அப்ப உங்களுக்கு வெளியே போக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சாவு நிச்சயம். இருந்தாலும் சின்னதா நீங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வெளியே போவீங்களா இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து பசியில சாவீங்களா? இந்த ரெண்டு முடிவுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பவே ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ஆல்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோவுக்கு கடலுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா எந்த மீனுமே கிடைக்கல. அப்ப மேகமும் இருண்டு வரதை பார்த்து மழை வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்புறாரு. இருந்தாலும் வெறுங்கையோட போக வேணாம்னு கடைக்கு போய் எதையோ வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவரும் நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து டோருக்கு நம்பர் லாக்லாம் போட்டு லாக் பண்றாரு. உள்ள வந்ததுமே அவங்களோட வளர்ப்பு நாயை கொஞ்சிட்டு ரூமுக்கு வந்து பொண்டாட்டி எழுப்பி விட புள்ள குட்டிங்களும் வந்து ஜாலியா அப்பா அம்மா கூட விளாடுறாங்க. இப்ப இவங்க இருக்க வீடு பழைய காலத்து வீடுன்றதுனால நிறைய இடத்துல விரிசல் விழுந்திருக்கு. சொல்ல போனா விரிசல்ல தான் வீடே இருக்கு. இதெல்லாம் சரி பண்ண அதிகமா செலவாகுன்றதுனால பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டுல வைக்கிறதுக்கு புதுசா ட்ரீ வாங்கிட்டு வரலாம்னு ஹீரோ குடும்பத்தோட வெளியே போகலாம்னு பார்த்தா டோரை ஓபன் பண்ண முடியல. பொண்டாட்டியும் வந்து ட்ரை பண்ணி பாக்குற, அவளாலையும் முடியல. சரி மத்த டோர் வழியா வெளியே போகலாம்னு ட்ரை பண்ணா எந்த கதவையும் திறக்க முடியல. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ ஒரு கம்பி எடுத்து கண்ணாடியை உடைக்க பாக்குறாரு. கண்ணாடி நொறுங்குது. ஆனா அடுத்த வினாடியே வெளியே இருக்க மலை துளியெல்லாம் சேர்ந்து பச மாதிரி அந்த விரிசல் எல்லாத்துலயும் போய் ஒட்டிக்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க டார்ச் அடிச்சு நாங்களும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் இல்ல, அங்க இருக்க யாராலையுமே வீட்டை விட்டு வெளியே போக முடியலன்றது தெரியுது. அப்ப பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஜாகிங் போயிட்டு வர அந்த பொண்ணை கூப்பிட்டா அது எதையுமே காதல வாங்கிக்காம தன்னோட வீட்டுக்கு போனா அவங்களாலையும் உள்ள போக முடியல. வீட்டுக்குள்ள இருக்கவங்களாலையும் வெளியே வர முடியல. உடனே அந்த பொண்ணு ஹெல்ப்புக்கு போலீஸை கூட்டிட்டு வரேன்னு கிளம்புது. இதை பார்த்து எல்லாரும் கண்டிப்பா நமக்கு உதவி கிடைச்சிரும்னு நம்புறாங்க. ஆனா உதவி கேட்க போனா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு திரும்பி வரவே இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் போர்டு மூலமா கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கவர்மெண்டோட வேலையா இருக்குமா இல்ல ஏலியன்ஸோட வேலையா இருக்குமான்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்புறம் நைட் ஆனதும் ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டிப்பா நாளைக்கு எல்லாமே சரியாயிரும்னு எல்லாரையுமே தூங்க வச்சுட்டு அப்பா மட்டும் சவரெல்லாம் உடைச்சு வெளியே போக முடியுமான்னு பார்த்தா முடியல. தரைய கூட விடாம தோண்டி பார்த்திருக்காரு. ஆனா என்ன பண்றது, அப்படியும் முடியல. இந்த சத்தம் கேட்டு பொண்டாட்டியும் வந்து பார்த்துட்டு அப்ப ஆக்சிஜன் இல்லாம நம்ம செத்து போயிட போறோமான்னு கேட்டா இல்ல காத்தெல்லாம் உள்ள வருது, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் தூங்க போயிட்டு காலையில விடிஞ்சதும் வேலையா வேகமா வந்து கதவை திறந்து பார்த்தா இப்பவும் திறக்க முடியல. அதனால இது இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே நீடிக்கும்னு தெரியாம வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சாப்பாடு தண்ணி எல்லாம் இனி அளவா தான் பயன்படுத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க சிக்கனமா பயன்படுத்தினாலும் இருக்க ஃபுட்டை வச்சு இவங்களால 2 மாசம் மட்டும்தான் சமாளிக்க முடியும். அப்ப பொண்டாட்டிக்காரிய பாருங்க, தக்காளியை கட் பண்ணிட்டு கீழே வடிஞ்சதுல இருக்க விதையை சேகரிச்சு வைக்கிறாங்க. வரப்போற கடினமான சூழ்நிலைக்கு தங்களை தயார்படுத்திக்கிறது தெளிவா தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்ககிட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்டா இப்போதைக்கு போதுமான அளவு இருக்குன்னு எழுதி காட்டுறாரு. ஆனா பெரிய ஒரு எங்க கிட்ட சாப்பாடு இல்லைன்னு எழுதி காட்ட நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகலுது. அப்ப தங்கச்சி எதையோ வெளியே பார்த்துட்டு அங்க யாரோ நிக்கிறாங்க, பாக்குறதுக்கு நல்லவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு சொன்னா அண்ணன் அதெல்லாம் நம்ப மாட்டான். அப்படியே ஒரு வழியா கிறிஸ்துமஸ் வந்ததுனால அங்க இருக்க எல்லா வீடுகளையும் லைட்ஸ் எல்லாம் மாட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு மாசமே முடியுது. தங்கச்சிக்காரி டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா எதையோ பார்த்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல அண்ணனும் யாரடா வந்திருக்கான்னு பார்த்தா அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சதும் அதை பார்த்து சாக்காகுறான். ஆனா ஏதாவது மிருகமா இருக்கும்னு ஃப்ரீயா வர்றான். தங்கச்சிக்காரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டு ஜன்னல் பக்கம் வந்து மெதுவா ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா உதவி கேட்க போன பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கையில ஒரு கத்தியோட வந்து நிக்க குழந்தை இதை பார்த்ததுமே அலறி அடிச்சுக்கிட்டு கீழே ஓடி வர எல்லாருமே வேகமா ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்டா அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பசங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு வருத்தப்படும் போது ஏதோ ஒண்ணு வந்து டக்குன்னு நீளமான கைகளை பயன்படுத்தி அந்த பொண்ணை இழுத்துட்டு போறதா காமிக்கிறாங்க. ஆனா இருட்டுல அது என்னன்னு நமக்கு சரியா தெரியல. இதெல்லாம் பார்த்து பயந்ததும் வேகமா ஸ்கிரீனை வச்சு ஜன்னலை மறைக்கிறாங்க. அப்பாவும் பொண்ணு வரைஞ்சிருக்க டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு அவ சொல்லும் போது நம்பாம இருந்ததுக்காக சாரி கேட்கிறாரு. அதுங்க எல்லாமே இன்னைக்கு நான் பார்த்த மாதிரி ஆக்ரோஷமா இல்ல, சாந்தமான ஜந்துக்களும் இருக்குன்னு எடுத்து சொல்றா. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இனி மழை வந்தா நம்ம ஸ்கிரீன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்றாரு. காலையில தங்கச்சிக்காரி மேல துணியை கட்டி விட்டு ஏதோ வித்தையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவ தொங்கி விளாண்டுகிட்டு இருந்ததுனால விரிசல் பெருசாகி சிம்னி வெளியே போறதுக்கு ஒரு ஓட்டை கிடைக்குது. இருந்தாலும் வெளியே ஒரு ஆள் போற அளவுக்கான ஓட்டையெல்லாம் இல்ல. அதனால பொண்ணும் என்னால மட்டும்தான் அதுல போக முடியும், நான் போறேன்னு வாண்டடா வர அப்பா அம்மாவுக்கும் வேற வழி இல்லைன்னு
மேல இருக்க கம்பியில ஒரு துணியை போட்டு தங்கச்சிக்கறியை ஒரு எண்டுல கட்டி விட்டு இன்னொரு எண்டுல பிடிச்சு இழுக்க சர்றன்னு மேல போய் கையை மட்டும் வெளியே விட்டு பார்க்க பல மாசம் கழிச்சு வெளியே இருக்க காத்த ஃபீல் பண்ணதும் பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சதும் உடனே பொண்ணு கீழே இறக்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அப்ப வீட்டுல இருக்க நாய் ரொம்ப வயசானதுனால சாகுற தருவாயில இருக்க குடும்பமே வந்து அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வேற வழி இல்லாம அதை கருணை கொலை பண்ணி ஆகணும்னு குழந்தைங்கள உள்ள கூட்டிட்டு போக சொல்ல அம்மாவும் கூட்டிட்டு போய் டிவி வால்யூமா ஃபுல்லா ஏத்தி வைக்கிறாங்க. இங்க அப்பாவால முடியலைனாலும் வேற வழி இல்லாம சேஃப்டிக்கு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அந்த நாயை சுட்டு கொள்றாரு. அப்புறம் அம்மாவும் அழுதுகிட்டே வந்து நைட்டு பசங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் அதை எரிச்சிடலாம்னு சொன்னா, இல்ல ஃப்ரீசர் இருக்கு தேவைப்பட்டா வச்சுக்கலாம்னு சொல்ல இதை கேட்டதும் அழுதுகிட்டே என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா ஃபுட்டெல்லாம் காலியா போச்சுன்னா வேற வழி இல்லாம அதை தான் சாப்பிட்டாகணும். அதனால தான் ஹீரோ அப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப காட்டு மிருகங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாததுனால சிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்றத அப்பா கவனிக்கிறாரு. அப்புறம் அம்மா சேகரிச்சு வச்சிருந்த விதையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி பதிச்சு அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வளர்றதுக்கு சூரிய வெளிச்சம் தேவைன்றதுனால ஸ்கிரீனை எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சதும் வேகமா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண பொண்ணு என் பூந்தொட்டி அங்க இருக்குன்னு வேகமா ஓடி போய் அதை எடுத்துட்டு திரும்ப பின்னாடி அந்த ஜந்து ஜன்னல் பக்கத்துல வந்து நிக்குது. அப்பாவும் அசையாத சவுண்டு விடாதன்னு சொல்ல பொண்ணும் அப்பாவோட பேச்சை கேட்டு அமைதியா இருந்ததுனால எதுவும் இல்லைன்னா அந்த மிருகமும் அங்க இருந்து கிளம்பிருச்சு. அது போனதுமே அம்மா வந்து குழந்தைய பாசமா கட்டி பிடிக்கிறாங்க. நைட்டு குழந்தைங்க சாப்பிடும்போது எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமா வேணும்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எல்லாமே காலியா இருக்கு. அம்மாவும் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது, நாம சாக தான் போறோம்னு அழுக ஆரம்பிக்க, இல்ல அப்படியெல்லாம் நடக்காது, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ தான் எல்லாத்துக்குமே தைரியம் கொடுக்கறாரு. ஹீரோ ஒரு இன்ஜினியர்ன்றதுனால கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு அழகா ஒரு டிராப்பை ரெடி பண்ணி சிம்னி வழியா தூக்கி வீசுறாரு. அப்ப ஒரு அணில் வந்து மாட்டிக்க சரசரன்னு இழுத்து உள்ள கொண்டு வந்து அதை அவ்வளவு சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்படியே நாட்களும் கடக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு பசி தொல்லையில இருந்து கொஞ்சம் விடுபடுறாங்க. இப்படியே 5 வருஷம் ஓடிடுச்சு. பசங்களும் வளர்ந்து டீனேஜர்ஸ் ஆயிட்டாங்க. வெளியே சிட்டியை பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. மனிதர்கள் நம்ம இல்லைன்னா உலகம் இப்படிதான் இருக்கும் போல. அப்பாவுக்கும் முடியெல்லாம் சாமியார் மாதிரி வளர்ந்துருக்க அம்மா தான் இப்படி தாடியோட இருக்க வேணாம்னு உட்கார வச்சு வெட்டி விடுறாங்க. இத்தனை வருஷமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால வீட்டுக்குள்ள விவசாயம் பண்ணாங்கல்ல அந்த மண்ணு எல்லாமே சகதியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவும் பொழுது போகாம ரிப்பேரா கிடந்த காரை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல. அதை எல்லார்கிட்டையுமே காமிச்சு இருக்க கொஞ்ச நஞ்ச பெட்ரோலை வச்சு உரிமை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வச்சு என்ன வெளியவா போக முடியும், எல்லாம் வேஸ்ட் தானே, பையன் வெளியே போக முடியலன்னு விரக்தியில பேசிட்டு போறான். அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சதும் இப்போ ஒரு ஜந்து வீட்டு பக்கமா வந்து மழை தண்ணியை வச்சு இத்தனை வருஷமா லாக் ஆகியிருந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள வர ட்ரை பண்ண எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜந்துவும் மெதுவா உள்ள வர அது மேல இருந்து ஏதோ ஜெல்லு மாதிரி கீழே விழுது. அது பட்டதுமே அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகுறத கவனிக்கலாம். அப்ப அம்மா இந்த பக்கம் வரும்போது அதுவும் வேகமா வந்து என்னன்னு பார்க்க அந்த ஜந்துவோட கையை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அதோட முகம் சரியா தெரியலனாலும் பாக்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. அம்மாவும் அப்பா கிட்ட துப்பாக்கி எங்கன்னு கேட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜந்து மேல இருந்த திரவம் அவங்க வளர்த்த செடி மேல பட்டதுமே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணும் கீழே ஒளிஞ்சிருக்க கீழே யாராவது இருக்காங்களான்னு ஒவ்வொரு இடமா அதோட கையை வச்சு குத்தி பார்த்துக்கிட்டே வர கரெக்டா தங்கச்சிக்காரி பக்கத்துல வந்ததும் அந்த திரவம் தங்கச்சிக்காரி மேல விழுது. ஆனா ஃப்ரீஸ் ஆன மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகல. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்டதும் அந்த ஜந்து அங்கிருந்து வேகமா கிளம்புது. அது போனதும் கொஞ்ச நேரத்துக்கு டோர் ஓபன் ஆகி இருக்கும்போது பையன் வேகமா வெளியே போக முயற்சி பண்ணா. அப்பா அவனை போக விடாம பிடிச்சதும் டோரும் மறுபடியும் லாக் ஆயிருச்சு. இதனால பையன் கடுப்பாகி காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பொண்ணு வெளியே வந்து அந்த திரவத்தை நக்கி பார்த்துட்டு இது கடல் தண்ணின்னு சொல்றா. அப்ப அப்பாவும் இப்ப டோரை ஓபன் பண்ண முடியுதான்னு பார்க்க இப்பயும் ஓபன் பண்ண முடியல. பொண்ணு இதெல்லாம் ஒண்ணு ஏலியன்ஸ் இல்ல, கடல் அரக்கர்கள், இது ஒண்ணு நம்மளோட பூமி இல்ல, அவங்களோட பூமியை அவங்க எடுத்துக்க வந்திருக்காங்கன்னு சொன்னா. இல்ல இது ஒண்ணு அவங்களோடது கிடையாது, இது நம்மளோட பூமின்னு அப்பா கத்திட்டு போறாரு. எப்பவும் இல்லாம ஜந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுனால மறுபடியும் அது வராதுன்னு என்ன நிச்சயம்னு வீட்டுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டிராப்ல ஒரு கீரிப்புல சிக்குனதும் ஹீரோ டிராப்ல ஏதாவது மாட்டுனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. மனுஷன் ஒரு டிராப்பை கூட எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காரு பாருங்க. அதனால உள்ள வந்ததுமே பொண்ணு அதை எடுத்து பாசமா தடவி கொடுத்தா அதை அவளை கடிச்சு வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருச்சு. இதனால பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சதுனால ஜுரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. இப்ப ஆன்டிபயோட்டிக் மட்டும் எடுத்துக்கலனா கண்டிப்பா செத்து போயிருவா. இதனால வெறியான அப்பா ரெடி பண்ணி வச்சிருந்த காரை எடுத்து மாறி மாறி இடிச்சு வெளியே போக முயற்சி பண்றாரு. ஆனா என்ன பண்றது, ரத்தம் வந்ததுதான் மிச்சம். சத்தம் கேட்ட அம்மாவும் பிள்ளையும் வந்து பார்த்து அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா. அப்பவும் நிறுத்தாம ஒரு கம்பி எடுத்து சைக்கோ மாதிரி நான் வெளியே போக வழி கண்டுபிடிக்கிறேன்னு சவத்துல இருந்த கிராக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் பாத்ரூமையே உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு அவரை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்க அவரும் அதுக்கப்புறம் தான் நிதானத்துக்கே வராரு. அப்ப அந்த கம்பி தரையில நல்லா ஆழமா இறங்கி இருக்கதை பார்த்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம்
தோண்டி பார்த்தா பாதாள சாக்கடை அங்கதான் இருக்கு. பக்கத்து வீட்டுல இருந்த பெரியவர் ஒரு டாக்டர் போல. இது வழியா போனா அவரோட வீட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பா அவரோட வீட்டுல ஆன்டிபயோட்டிக் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா ஓட்டை ரொம்ப சின்னதா இருக்கு, அப்பாவால போக முடியாது. அதனால ஒரு சின்ன கேமராவை அம்மா கையில கொடுத்து விட்டு இங்க இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு டிஸ்பிளேல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா வயசான பாட்டி தாத்தா 2 பேரோட எலும்பு கூடு இருக்கு. அம்மாவும் ஆன்டிபயோட்டிக்கை தேடி கண்டுபிடிச்சு ஜன்னல் வழியா நான் எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜந்து உள்ள வந்து சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே வந்த வழியா நைஸா கிளம்பிடலாம்னு பார்த்தா அந்த ஜந்து வந்தாலே தண்ணி வந்துருமே. ஆனா இந்த தடவை தண்ணி வேகமா நிரம்பி வந்து அம்மாவோட இடுப்புக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. அது வழியா தாத்தாவோட எலும்பு கூடும் சேர்ந்து வர அம்மா அதை பார்த்ததுமே அலற ஆரம்பிச்சதும் சத்தத்தை கேட்டு ஜந்து சும்மா இருக்குமா, இதோ வந்துட்டேன்னு வேகமா விரட்ட ஆரம்பிக்குது. அம்மாவும் ஒரு வழியா வீட்டு பக்கத்துல வந்ததும் கயிறை தூக்கி எறிய சொல்ல அவங்களும் தூக்கி போட்டு மேல ஏற போற சமயம் அந்த ஜந்து வந்து எந்திரிச்சு அட்டாக் பண்ண வர சேஃப்டிக்கு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு மேல வர அது அப்படியும் சாகாம கையை விட்டு பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அம்மா வெளியே வந்ததுமே சுத்தியில வச்சு விரிசல் விட்டு இருந்த இடத்துல மாங்கு மாங்குன்னு அடிக்க அது கரெக்டா அந்த ஓட்டை மேல விழுந்து மூடிருச்சு. அப்புறம் வேகமா வந்து பொண்ணுக்கு மாத்து மருந்து கொடுத்து ஒரு வழியா அவளை பொழைக்க வச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ அம்மாவை தனியா கூட்டிட்டு வந்து இப்ப இந்த வீட்டுல யாரோ இருக்காங்கன்னா அந்த மிருகத்துக்கு தெரியும், ஆனா எத்தனை பேர் இருக்கோம்னு தெரியாது. அதனால இப்ப அது திரும்பி வரும்போது நான் அது கிட்ட சிக்கி செத்து போறேன், நீங்க எல்லாரும் மேல போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா அதெல்லாம் எங்களால முடியாது, எவ்வளவோ பார்த்துட்டோம், கடைசியா ஒரே ஆட்டம், அந்த வேம்புலி அடிச்சு நாம தூக்குறோம்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு அதை வேட்டையாடியே ஆகணும்னு அப்பாவோட இன்ஜினியர் மூளைய வச்சு ஒரு வில்லம்ப ரெடி பண்ணி ஒரு கயிறை வச்சு காரோட சக்கரத்துல சுத்தி விட்டு ஆக்சலரேட்டரோட ஜாயின் பண்ணி அந்த மிருகம் அம்புல மாட்டினதும் ஆக்சலரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாதிரி செட் பண்ணி அந்த கயிறு சுத்தி ஜந்துவை லாக் பண்ணதும் இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகலான்றது தான் பிளானு. இப்படி எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு வீட்டோட ஜன்னலை எல்லாம் திறந்து அதுக்காக வெயிட் பண்ணா எப்பவும் இல்லாம இன்னைக்கு மழை ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. இதனால தண்ணி வரதுக்கு இருந்த எல்லா பைப் வழியாவும் சிம்னி வழியாவும் தண்ணி வீட்டுக்குள்ள பீச்சி அடிக்குது. வீடு முழுக்க லாக் ஆகி இருக்கிறதுனால தண்ணி வெளியே போக முடியாம நிரம்ப ஆரம்பிக்குது. அப்ப அம்மா தண்ணிக்குள்ள மூழ்கி பார்க்கும்போது ஜந்து வேகமா வர்றதை பார்த்ததும் எல்லார்கிட்டயும் அது வந்துருச்சுன்னு சொல்ல எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. அந்த ஜந்துவும் அதோட முதுக மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு நீந்தி வருது. அது கொஞ்சம் புத்திசாலி தான் போல. அப்பாவை அட்டாக் பண்ற மாதிரி வந்து அம்மா பக்கம் திரும்ப பெட்ரோலை வச்சு நெருப்பு கொண்டு ஒன்று ரெடி பண்ணிருப்பாங்க போல. அட்டாக் பண்ண வரும்போது அதை வச்சு ஒரே அடி நெருப்பு அது மேல பிடிச்சு எரிய ஆரம்பிச்சதும் அப்பா அந்த மிருகம் பிடிச்சு சுத்தி எரியும் போது அம்பை வச்சு எய்ம் பண்ணி அடிச்சிடலாம்னு பார்த்தா ஜந்து கொஞ்சம் விலகினதும் அம்பு எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு போல, இழுத்தாலும் வரமாட்டுது. தண்ணியும் நிரம்பிக்கிட்டே வர்றதுனால எல்லாரும் மேல போயிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டா பையன் அம்பு எங்கன்னு விசாரிக்கிறான். அப்பா அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் உடனே நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல அப்பா முடியாதுன்னு சொல்லிடுவாருன்னு பார்த்தா போயிட்டு வான்னு ஃபர்ஸ்ட் டைம் பையன் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புறாரு. பையனும் ஒரு சொர்க்க போட்டு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வெளியே வர சமயம் அந்த ஜந்து வந்து அட்டாக் பண்ண வர கரெக்டா எல்லாரும் சேர்ந்து ஜஸ்ட் மிஸ்ல அவனை மேல தூக்கி விட்டு மேல வந்து அம்ப லோட் பண்ணி ரெடியா நிக்கிறாங்க. தண்ணியும் ஓட்ட வழியா ஊத்து மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆக்சலரேட்டர் ஆன் பண்ண வச்சிருந்த துணியை காணோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தண்ணி உள்ள வந்து மூழ்கடிக்க அப்ப அந்த துணியும் மிதந்து மேல வர அதை பிடிச்சு அம்புல கனெக்ட் பண்ண அந்த ஜந்துவும் இவங்களை அட்டாக் பண்ண வர அப்பா ஈம் பண்ண மாதிரி அம்பை விட எல்லாமே டைமிங்ல கரெக்டா நடக்குது. அவங்க செட் பண்ணி வச்சிருந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் எடுத்து ஒரு சிங்கிள் ஆக்சலரேட்டர் மேல விழ காரோட டயர் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. இதனால அதுல கனெக்ட் பண்ணி வச்சிருந்த கயிறு மிருகத்தை இழுக்க ஆரம்பிச்சதும் அது முட்டி மோதி போய்கிட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்த ஓட்ட ஒண்ணு பெருசாகி சுழலா மாற அது தண்ணி எல்லாத்தையுமே உள்வாங்குது. இதனால தண்ணியோட தண்ணியா கீழே வந்து அந்த ஜந்து கயிறுல நல்லா மாட்டிக்கிச்சு. உடனே அப்பா கையில கத்தியோட வந்து ஒழுங்கா அந்த டோரை ஓபன் பண்ணு, இல்ல உன்னை கொன்னுருவேன்னு கொலை வெறியில கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அது அப்பாவோட கைகளை இறுக்கி பிடிச்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரி அதோட கண்கள் சொல்றத கவனிக்கலாம். அப்ப பொண்ணும் எல்லா ஜந்துக்களும் ஆக்ரோஷமா இல்ல, ஒரு சில நல்ல ஜந்துக்களும் இருக்குன்னு சொன்னது ஞாபகம் வர அதை கொல்லாம அந்த ஜந்துவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தா கயிறை கட் பண்ணி விட்டதும் நல்லா ஜெய்ஜாண்டிக்கு அவங்க முன்னாடி எந்திரிச்சு நின்று லாக் பண்ணியிருந்த டோரை ஓபன் பண்ணி விடுது. அவங்களும் அடிச்சு பிடிச்சு ஒரு வழியா பல வருஷம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா அதே மாதிரியான ஒரு 4 ஜந்துக்கள் புதர்கள்ல இருந்து வெளியே வந்து அட்டாக் பண்ண வர அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது இவங்க காப்பாத்தின மிருகம் ஒரு சிக்னல் கொடுத்ததும் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ணாம அது பின்னாடியே போயிருச்சுங்க. நம்ம குடும்பமும் இதுக்குள்ளதான் இத்தனை வருஷமா அடப்பட்டு கிடந்தோமான்னு பார்க்கும்போது வீடும் கரெக்டா இடிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. தர்மம் தலை காக்கும்னு சொல்ற மாதிரி கடைசியில அவங்க காட்டின கருணை தான் இப்ப இவங்க உயிரோட இருக்க காரணமா அமைஞ்சிருக்கு. அந்த ஜந்துக்கள் எல்லாம் எங்க போகுதுன்னு ஓடி வந்து ஒரு வண்டி மேல நின்று பார்த்தா வேற எங்கேயும் போல கடலுக்குள்ளதான் போகுது. அப்ப பொண்ணு சொன்ன மாதிரி இது எல்லாமே கடல் அரக்கர்கள் தான் போல. அப்புறம் நம்ம குடும்பமும் ஒரு படகு எடுத்துக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷமா மழை பெஞ்சதுனால பாதி சிட்டிக்கு மேல தண்ணியால மூழ்கி போயிருக்குன்றத கவனிக்கலாம். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவும் ரேடியோல யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. இதோட அழிவெல்லாம் முடிஞ்சு கிமு கிபின்ற மாதிரி டே 1ன்னு ஆரம்பிக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.